புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 காரியங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது இல்ல. அடுத்தது என்ன செய்யணுமா? அவருடைய செய்கைகளை, அவர் செய்தவைகளை, அவருடைய கிரியைகளை என்னத்தை செய்ய? பிரசித்திப்படுத்துங்கள். ஒன்று பிரஸ்தாபப்படுத்தணும், 2 பிரசித்திப்படுத்தணும். இன்றைக்கு இந்த உலகத்துல மனிதன் என்ன செய்கிறான்னா, தனக்கு யாரு உதவி செய்யறாங்களோ அவங்கள பிரஸ்தாபப்படுத்துறான். அல்லேலூயா. அவங்கள பிரசித்திப்படுத்துறான். நம்மை படைத்தவரை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நம்மை சிருஷ்டித்தவரை நாம் பிரசித்திப்படுத்த வேண்டும். படைத்தவர் படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்கத்தக்கதாக, தொழுது கொள்ளத்தக்கதாக, துதிக்கத்தக்கதாக, அவருடைய நாமத்தை விவரிக்கத்தக்கதாக இறைவன் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. யார் படைத்தது? இறைவன் தான் மனிதனை படைத்தார். மனிதன் இறைவனை படைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் படைப்பின் காரணர், சிருஷ்டிகர்த்தா, உண்டாக்குகிற தேவன், உருவாக்குகிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் மகிமையின் தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லி. அல்லேலூயா. என் தேவன் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி. சிங்ககேபில விழுந்தவன் உயிரோடு எழுந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க. இல்ல, கால்வாயில விழுந்த எழுந்துடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அது சேரு சகதி, எழுந்து வந்துடலாம். குண்டும் குழியுமா இருந்தா கூட எழுந்து வந்துடலாம். ஆனா சிங்ககேபியில போய் ஒருத்தன் எழுந்து வரான்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த சிங்கத்தை படைத்தவர் அதோட வாயை அடைத்து போட்டார். அல்லேலூயா. அந்த சிங்கத்தை படைத்தவர் சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சு போட்டாருங்க? அடக்கினார், பட்டினி போட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாயை அடக்கி வச்சிட்டாரு, அதை பட்டினி போட்டாரு. ஆமென். யாருக்காக? தானியேலை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. எவ்வளவு பசியா இருந்திருக்கும். 4 பேர் இருந்திருந்தாங்கன்னா 4 சிங்கம் அதுக்குள்ள இருந்தா, ஒருத்தருக்கு ஒரு கை, இன்னொருத்தருக்கு இன்னொரு கை, இன்னொருத்தருக்கு ஒரு கால், இன்னொருத்தருக்கு சொல்லுங்களேன், அப்படியே ஒரு 5 சிங்கம் இருந்ததுன்னா ஒருத்தர் உடலை எடுத்துன்னு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம உடலை கூறு போட கடவுள் விடவில்லை. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய உடலை கூறு போட கடவுள் விடவில்லை. தானியேலின் உடலை கூறு போட கடவுள் விடவே இல்லை. சிங்கங்கள் பங்கிட்டுக் கொள்வதற்கு விடவே இல்லை. ஒரு சிங்கமே தானியேலை ஒன்று செய்யவில்லை என்றால், உனக்கு அருகாமையில் இருக்க அசிங்கங்கள் உன்னை ஒன்று செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. இல்ல, உங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறவன் மத்தியிலே உங்களை சிங்கம் போல நடக்க வைப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். யாரை? உங்களை காப்பவரை. இல்ல, உங்களை காக்கிறவரை நீங்கள் என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். உங்களுக்கு ஜீவன் தந்தவரை நீங்கள் என்ன செய்யணும்? பிரசித்திப்படுத்த வேண்டும். யாரை பிரசித்திப்படுத்தணும்? ஜீவன் தந்தவரை. காப்பாற்றினவரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஜீவன் தந்தவரை இல்ல பிரசித்திப்படுத்தணும். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 2மே செய்யறதில்லை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவைகள் அவரை நோக்கி கூப்பிடுகிறது. இல்ல, அவைகள் துதித்துக் கொண்டிருக்கிறது. காலை எழுந்தவுடன் துதிக்கிறது. பறவைகள், மச்சங்கள், மிருகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இயற்கைகள், வானங்கள் அனைத்தும் அவரை துதிக்கிறது. அண்ட சராசரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அவரால் படைக்கப்பட்ட மனிதனே, நீ என்ன செய்கிறாய்?
கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கவில்லையே. உன் நேரத்தை உனதாக்கிக் கொள்ளுகிறாய். கர்த்தருடைய நேரம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு, துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருக்கு, இல்லை கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. எதெல்லாம் அவருக்கு செலுத்த வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவேதான் இந்த 4ஆம் புஸ்தகத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆனால் நமக்கு ஜீவனை தந்தவர், பெலனை தந்தவர், சுகத்தை தந்தவர், ஆரோக்கியம் தந்தவர், வாழ்வை தந்தவர், வழி நடத்துகிறவரை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? காலை எழுந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் எத்தனை ஆபத்து, விபத்து, எத்தனை சோர்வு, பலவீனம், எத்தனை அசதி, எத்தனை கவலை, எத்தனை கஷ்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், அவைகளிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து நம்மை ரட்சித்து விடுவித்து பாதுகாத்து வருகிறாரே, அவரை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? எப்படி பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? துதித்து. என்ன செய்யணுமா? துதித்து அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இல்ல, எல்லா தடைகள் நீங்கும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். துதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். துதிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். துதிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே காணப்படுற சாபங்கள் உங்களை விட்டு விலகி போகும். ஆகவே துதி மிக முக்கியமானது. துதித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் சரீரத்துக்குள் ஒரு பலன் உண்டாகும். துதித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். துதித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? சிந்தியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய செய்கைகளை பிரசித்த பண்ணுங்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். 2வது, அவருடைய செய்கைகளை, அவர் என்ன செய்தார் உங்களுக்கு, நீங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும், கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு அவர் செய்ததெல்லாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள், சற்று நிதானித்து பாருங்கள். அவர் செய்த நன்மைகள் எத்தனை 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 நன்மைகளை செய்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா? அவரை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டாமா? இன்றைக்கு எத்தனையோ கடைகள், வண்ண விளக்கு கடைகள், ஆடை அணிகங்கள், காலணிகள், இதெல்லாம் பிரசித்தப்படுத்தப்படுகிறது. ஆனால் நம் கடவுளை நாம் பிரசித்தப்படுத்துகிறோமா? அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து நாம் சீக்கிரமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 26:6 வாசிங்க. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. இங்க சொல்றாரு, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. என்ன சத்தத்தை? ஆமா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலில் ரட்சிக்கப்படும் போது அப்படியே இயேசுநாதர் பாட்டு பாடும் பாருங்க, துதி ஆராதனை பாடுங்க, அப்படியே பாட்டு பக்கத்து வீட்டுலாம் என்ன சொல்லுவாங்க, ஆஹா இதுதான் புதுசு போல இருக்கு, அதான் இப்படி என்ன செய்யுது சொல்லுங்களேன். ஆமாம், அப்படியே கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா சினிமா பாட்டு உள்ளே வந்துடுது. ஆமீன் சொல்லுங்க. ஹலோ, துதி இருக்கிற வீட்டில் வேற எதுவும் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பாடல் பாடுற இடத்துல என்ன பண்ணக்கூடாது, வேற ஒரு பாட்டு வரக்கூடாது. ஒரே நாவிலிருந்து துதியும் சுதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. பாருங்க எவ்வளவு போஸ்டா சொல்றாரு. அப்போ எவ்வளவு கூட துதி இருக்கு பாருங்க, எல்லாம் தெரியுது. ஆனா கடவுளுக்கு உண்டான ஒரு பயம் பக்தி தெரியல. கடவுள் பயம் பக்தி தான் நமக்கு மிக முக்கியமானது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துங்கள். துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். வேற பாட்டு நம்ம வாயில வரக்கூடாது. கர்த்தரை பாடும் பாட்டு தான் நம்முடைய வாயில. புது பாட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. என்ன பாட்டு வரணும்? புது பாட்டு வரணும். கர்த்தரை பாடணும். அதுல கர்த்தர் மகிமைப்படுவார். அதுல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்.
ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறதான ஒரு அம்மா, கவனிச்சிங்களா, கேட்டிங்களா? இன்றைக்கு அந்த அம்மா உலக அளவில் பெரிய பாடகி ஆயிட்டாங்க. அதுபோல் ஒரு தம்பி பிளாட்ஃபார்மில் பாட்டு பாடிட்டே இருந்தார். இப்போ ஒரு சினிமாவில் பாட்டு பாடுறாரு. அப்போது உலகத்துக்கு பாடுறதுக்கே இவ்வளோ கடவுள் என்ன பண்ணுறாரு? வழி வாசலை திறக்கிறார். அவருக்காய் பாடும்போது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல குரல் வளத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்குள் அகமகிழுங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அடுத்த வசனத்தில் எழுதுகிற சங்கீதம் 66:2 வாசிங்க பார்க்கலாம். துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். என்னதை கொண்டாடுங்க? சொல்லுங்க. நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோம், திருமண நாளை கொண்டாடுவோம், மற்ற நாட்களை நாங்கள் கொண்டாடுவோம். நல்லதுதான், ஆமென். என்ன நாளை கொண்டாடணும்? அந்த பிறந்த நாளில் கடவுள் மகிமையை கொண்டாடணும். திருமண நாளில் கடவுளுடைய மகிமையை கொண்டாடணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன சொல்றார் படிங்க. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். எல்லாம் இருக்கும்போது கொண்டாடவே முடியாது, ஆமென். ஆனா எது இல்லைன்னாலும் கொண்டாட கத்துக்கணும். எதை கொண்டாடணும்னா துதியின் மகிமையை கொண்டாடணும். அல்லேலூயா. அப்படி நீங்க துதியின் மகிமையை கொண்டாடும் போது அதுல தேவன் மகிமைப்படுவார், அதில் தேவன் புகழப்படுவார், அதில் தேவன் மகிமைப்படுவார், மேன்மைப்படுவார், அவருடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம கொண்டாட வேண்டும். எதை? துதியின் மகிமையை கொண்டாட வேண்டும். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இல்ல கொண்டாடுறோமா? அன்பானவரே, நம்ம என்ன கொண்டாடுகிறோம்? அவருடைய மகிமையை கொண்டாடுகிறோமா? இல்ல இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் போது அவர் மகிமைப்படுகிறார். ஈஸ்டர் ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஞாயிறு ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிறார். இல்ல துதி ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எங்கெல்லாம் நிற்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் துதித்துக் கொண்டிருப்பீர்களானால் அங்கே உங்கள் மீது மகிமை இறங்கும். தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினது. ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்கும் போது மகிமையின் மேல் மகிமை இறங்கினது. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினது. அவர்கள் துதித்தபடியினாலே. ஆகவே துதித்தால் உனக்குள் ஒரு மகிமை வெளிப்படும். உனக்குள்ள ஒரு மகிமையின் சாயல் உண்டாகும். உனக்கு ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மகிமையை கொண்டாடுங்கள். என்னத்தை கொண்டாடுங்க? மகிமையை கொண்டாடுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோனா புஸ்தகம் 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நானோவினில், கவனிங்க, இங்க சொல்றாரு, யோனா சொல்றாரு, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு நபர் சொல்றாரு. எந்த வயிற்றுல போயிட்டு வந்தாரு? சொல்லுங்களேன். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயா ஐயா சிங்கக்கபியை பற்றி பாடினாரு. சிங்கம் ஒண்ணுமே பண்ண முடியல. சிங்கங்கள் நடுவில் விழுந்தாலும் அது என்ன ஒன்றும் செய்யல. இப்போ இவர் மீன் வயிற்றுலயே போயிட்டு வந்துட்டாரு. அவர் சிங்கங்களின் நடுவில் தான். ஆமென் சொல்லுங்க. இவர் எங்க போயிட்டாரு? வயிற்றுக்குள்ள. ஆனால் கர்த்தர் மீன் என்ன பண்ணிட்டாருங்க? 3 நாள் உபவாசம் போட்டு, சொல்லுங்களேன், உபவாசம் போட்டு அது வாயை கட்டி வயிற்ற கட்டி இவரை பத்திரமா கொண்டு வந்து கரையில் துப்பும்படி செய்தார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப இவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். பலியிடுவேன். என்ன உயிரோடு கொண்டு வந்தீங்களே, நான் உமக்கு பலியிடுறேன். ஆமென் சொல்லுங்க. உயிரோடு என்ன வச்சிருக்கிறீங்களாகவே நான் உமக்கு என்ன செய்ய போறேன்? 3 நாள் அளவு என்ன காப்பாற்றுறீங்களாப்பா அந்த நாற்றத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. சுவாசிக்க முடியாத ஒரு நாற்றம், அவ்வளவு நாற்றத்தை அப்படியே சகிச்சின 3 நாள் அளவும் நாமளா இருந்தா செத்து போயிட்டு இருப்போம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவரை உயிரோடு வச்சிருந்தார் அந்த நாற்றத்தில். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாற்றங்கள். அந்த நாற்றத்தை பாராமல் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. நாற்றமான என் வாழ்வை நறுமணமாய் மாற்றினீரே. இல்ல என்ன வாழ்வு? நாற்றமான என் வாழ்வை நறுமணமாய் மாற்றினீரே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இல்ல நம்ம எங்க இருந்தோம்? சேற்றில் இருந்தோம், சகதியில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். இல்ல
துர்நாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையில இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த சமூகத்திலே அவரை துதிக்கும்படி வைத்திருக்கிறாரே. அவன் சொல்றான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு கூட உமக்கு பலியிடுவேன். இப்ப என்ன பலியிடணும்? என்ன பலியிடுறார் சொல்லுங்க பார்க்கலாம். துதியை பலியிடுகிறார். அல்லேலூயா. துதி பலி செலுத்துகிறவன் தேவனை, சொல்லுங்களேன், துதி பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுது. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்? துதி பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நோவா எத்தனை நாள் மழை பெய்தது பாருங்க, 40 நாள் மழை பெய்தது. சரி, பேழை எத்தனை நாள் ஜலத்தின் மேல இருந்தது? 150 நாள். ஐயா சொல்றாரு, எத்தனை நாளுங்க? 150 நாள். இப்போ இந்த 150 நாள் அடுத்தது இந்த நோவா வெளியே வந்து என்ன செய்யறார் தெரியுங்களா? கர்த்தருக்கு பலியிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜல பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம கடவுள் என்ன செஞ்சிருக்கார் தெரியுங்களா? ஏப்ரல் மாதம் 4 மாதம் காத்து இந்த 5வது மாதம் 14ஆம் தேதியில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5வது மாதம் எத்தனை தேதி? 14ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர். இப்போ எத்தனை நாள் ஆச்சு? அது ஒரு 120. ஆமென். இது ஒரு 14, 135, 6 நாள் வச்சுங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ நம்ம அவருக்கு துதி பலி செலுத்தணுமா வேணாமா? அல்லேலூயா. நோவா செலுத்தினான், யோனா செலுத்தினான், நோவா செலுத்தினான். அப்போ நீங்களும் நானும் அவருக்கு துதி பலி செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் 2 வசனம் வாசிப்போம் பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22:50. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். எங்க சொந்தம் பந்தம் ஈனம் ஜனம் எல்லாரையும் கூட்டி வச்சு நான் உங்க நோடியில உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டினார், கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் என் மகனுக்கு ஒரு நல்ல மணமகளை தந்தார், கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் என் மகனுக்கு ஒரு வேலை தந்தார், கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. இல்ல அங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? நேஷன் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? தேசங்கள் நடுவிலே உம்மை துதிக்க வைப்பேன். அல்லேலூயா. சகல ஜனங்கள் மத்தியிலும் உன்னை துதிக்க வைப்பேன் அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை எதிர்க்க வைத்திருக்கிறாரு. இது நிமித்தம் தேசத்தின் நடுவே, இல்ல நாடுகளின் நடுவே, மக்களின் நடுவே நான் உங்களை துதிக்க வைப்பேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் இனத்தார் எல்லா ஜனத்தையும் கூட்டி வர வைத்து அவர்கள் மத்தியிலே கர்த்தரை துதித்து இந்த வீட்டை கர்த்தனுக்கு கொடுத்தார்னு சொல்லணும், இந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும், இந்த பிள்ளையை எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த வேலை வாய்ப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் சொல்லணும், இந்த வாகனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு சொல்லணும், இந்த ஏரோப்ளைனை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு சொல்லணும், இந்த ட்ரெயினை எனக்கு வாங்கும்படி கர்த்தர் செய்தார் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கே பால் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனுக்கு கப்பல் இருந்துச்சு, அந்த மனுஷனுக்கு ஏரோப்ளைன் இருந்துச்சு, அந்த மனுஷனுக்கு ஹெலிகாப்டர் இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் ஆந்திராவில் இருந்தார். அல்லேலூயா. கே.ஏ. பால். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கே.ஏ. பால் ஆசீர்வதித்தவர் உன்னையே ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் உங்களுக்கு ஒரு ஃப்ளைட் கொடுக்க மாட்டார்? ஏன் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்க மாட்டார்? கர்த்தரால் கூட ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கவனிங்க, அடுத்த வசனம் சொல்கிறது 2 சாமுவேல் புஸ்தகம் 22:4 வாசிங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு மகிமையை கொண்டாட வேண்டும், துதியின் மகிமையை கொண்டாட வேண்டும். இல்ல துதியுடனே கூட பலியிட வேண்டும், துதியின் சத்தத்தோடு கூட பாட வேண்டும். என்ன செய்யணும்? பாட வேண்டும். கடைசியா வாசிக்கும் போது துதியின் சத்தத்தை, இல்ல துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். அல்லேலூயா. சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன், அவர் மகிமையை கொண்டாடுவேன், இல்ல அவருக்கு துதி பலியை ஏறெடுப்பேன், துதித்து அவரை பாடுவேன். அடுத்து என்ன செய்வேன் சொல்லுங்க? ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன்.
இல்லை, அவர் துதிக்கு பாத்திரர். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நம்ம அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. சொல்லுவோம். கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உம்மாலாகும் இல்லாமலும், உம்மாலாகும் இல்லாமலும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதும் திராட்சரசம் வந்ததையா. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு அடையாளம் உண்டாகும். கண்ணீரை ஜாடிகளால் கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. மாலாகு மாலாகு ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம். எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்வார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், துதித்து கொண்டே இருக்கணும். துதித்து கொண்டே இருக்கணும். வரும் வரைக்கும் துதிக்கணும், வந்த பிறகும் துதிக்கணும். எல்லாம் கிடைச்சிச்சுன்னு விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சில ஆளு போதும், கிடைச்சா போதும், சோத்திரம் மட்டும் அப்படியே நிறுத்திடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நாம அப்படி இல்லை, துதித்து கொண்டே இருக்கணும். ஆகவே துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதித்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை பிரசித்தம் பண்ணுங்கள். உலக மனிதன் பிரஸ்தாபம் பண்ணுகிறான், பிரசித்தம் பண்ணுகிறான். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களை பார்க்கலாம் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, எதை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் உம்முடைய நாமத்தை பிரசித்திப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆகவே துதியினுடைய வேல்யூ, துதியினுடைய ஆண்டவரே அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும். பெரிய காரியம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே. நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 501004662224
167 IFSC கோட் HDFC 00004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.